ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஆயுதம் அறிவோம். சமீபத்துல சீனால நடந்து முடிஞ்ச எஸ்சிஓ சம்மிட்ல நம்மளுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சரான ராஜ்நாத் சிங் அவர்கள் கலந்துகிட்டாரு. அதே சந்திப்புல ரஷ்யாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சரான ஆண்ட்ரியூ பெலோசோவும் கலந்துகிட்டாரு. இவங்க 2 பேரும் தனிப்பட்ட முறையில பேசி சில விஷயங்கள பகிர்ந்திருக்கிறாங்க. அதாவது வருங்காலத்துல ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா அடுத்தடுத்த பல முக்கிய ராணுவ சாதனங்களையும், ராணுவ ஆயுதங்களையும் வாங்க போறதாக தகவல்கள் இப்ப கசிஞ்சிருக்கு. இந்த இரு நாட்டு தலைவர்கள், குறிப்பா 2 நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் சந்திச்சு என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா 2 ஸ்குவாட்ரன் அளவுக்கான சு-57 கொள்முதல் பண்றதுக்கான விவகாரம் பேசப்பட்டிருக்கு. ஸோ இந்த 2 ஸ்குவாட்ரன்ல வர சு-57மே இந்தியாவின் விருப்பக்ஷா அப்படிங்கிற ஏஇஎஸ்ஏ ரேடாருடன் கொள்முதல் பண்றத பத்தி இவங்க பேசியிருக்கிறாங்க. அடுத்து கூடுதலா 2 எஸ்-400 ரெஜிமெண்ட்ட வாங்குறத பத்தியும் இங்க 2 பேரும் பேசியிருக்கிறாங்க. அண்ட் அன்லைக்லி சில டாக்ஸ் என்ன இருக்குன்னா, எஸ்-500ல இந்தியா இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்கிறாங்க. வாங்குறாங்களா என்னன்னு தெரியல. ஆனா இன்ட்ரெஸ்ட்ட காமிச்சிருக்கிறாங்க. அவர்கிட்ட நம்ம ராஜ்நாத் சிங் அவர்கள் முன் வச்சிருக்கிறாரு அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஃபைனலி ரஷ்யாவின் ஹைப்பர்சோனிக் ஏர் டு ஏர் மிசைலான R-37M. இது ஒரு ஏர் டு ஏர் ஹைப்பர்சோனிக் மிசைல். ஸோ இந்த மிசைல இந்தியா கொள்முதல் பண்றத பத்தி பேசியிருக்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமான தகவல் என்னன்னா, இந்த R-37M அப்படிங்கிற ஹைப்பர்சோனிக் மிசைல இந்தியாவிலே இவங்க தயாரிச்சு தரவும் முன் வந்திருக்கிறதாக நமக்கு தகவல்கள் கிடைச்சிருக்கு. இந்த R-37 மிசைல கொண்டு இந்தியானால ப்ரீ எம்ப்டிவ் ஸ்ட்ரைக் நடத்த முடியும். இது ஹைப்பர்சோனிக் வேகத்துல போகக்கூடிய மிசைல் அப்படிங்கிற காரணத்தினால பல சொபிஸ்டிகேட்டட் ரேடார் இத கண்டுபிடிச்சாலும் இதை இடைமறிக்கக்கூடிய அளவுக்கு அதுகிட்ட திறன் இருக்காது. பல நாடுகளிடம் அது மாதிரியான மிசைல்கள் இருக்காது. ஸோ இப்பவே நமக்கு தெரியும் சூப்பர்சோனிக் மிசைலை இடைமறிக்கவே எந்த நாடுகிட்டயும் மிசைல் இல்ல அப்படின்னு. அது மாதிரியான நேரத்துல இந்தியா ஹைப்பர்சோனிக் ஏர் டு ஏர் மிசைல வாங்கும் பட்சத்துல இது இந்தியாவ ரொம்ப அப்பர் ஹேண்டா கொண்டு போகக்கூடியது. குறிப்பா சீனா மாரி ஹைப்பர்சோனிக்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும் நாடுகளுக்கு இது கொஞ்சம் கலக்கத்த தரக்கூடிய செய்தியாவே இருக்கும். சரி, இந்த R-37Mக்கான பிளாட்ஃபார்ம் இந்தியா கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, Su-30MKI ஒண்ணு இருக்குங்க. அப்புறம் MiG-29K. இது 2ம் இப்போதைக்கு லான்ச் பிளாட்ஃபார்மா இருக்கு. அண்ட் வருங்காலத்துல Su-57 இந்தியா கொள்முதல் பண்ணும் பட்சத்துல அதுவும் ஒரு லான்ச் பிளாட்ஃபார்மா இருக்கக்கூடும். இன்னைக்கான காணொளியில இது மாதிரி பல பாதுகாப்புத்துறை சம்பந்தமான செய்திகளா பார்க்க போறோம். காவேரி இன்ஜின் பத்தின விவகாரம். காவேரி இன்ஜின் பத்தி ஒரு புதிய தகவல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. இன்னைக்கான காணொளியில அதோடைய சீரியஸ்னஸ் என்ன அப்படின்னு டிஸ்க்ளோஸ் பண்ண போறோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஆயுதம் அறிவோம். இது இந்திய டிஃபென்ஸ் அப்டேட் சீரிஸ். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. லெட்ஸ் டைவ் இன்டு இட். இந்தியாவின் உள்நாட்டிலே உருவாக்கக்கூடிய லைட் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட்லயே டாப் வேரியண்டா உருவாக்கப்படுவதுதான் தேஜஸ் மார்க் 1A. இதுல இந்தியாவின் சொந்த தயாரிப்பான உத்தம் ஏஇஎஸ்ஏ ரேடார் பொருத்த போறது இல்ல. கூடவே SRKன்னு அழைக்கக்கூடிய ஸ்வயம் ரக்ஷா கவசாங்கிற எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டமும் பொருத்த போறது இல்ல. இதற்கு ஆல்டர்னேட்டா நாம இஸ்ரேல் கிட்ட இருந்து ELM-2052 அப்படிங்கிற ஒரு ஏஇஎஸ்ஏ ரேடாரையும் ஸ்கார்பஸ் எஸ்பிங்கிற எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட்டையும் தான் நாம பொருத்த போறோம். இந்த இஸ்ரேலி ரேடார் மற்றும் எலக்ட்ரானிக் வார்ஃபேருக்கான ஆர்டரையும் நம்ம HAL நிறுவனம் இப்ப எல்டா அப்படிங்கிற இஸ்ரேலி டிஃபென்ஸ் நிறுவனத்திற்கு கொடுத்திருக்கிறாங்க. இந்தியாவின் உள்நாட்டு தயாரிப்பான உத்தம் ரேடார் மற்றும் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட்டை இந்தியாவே இப்ப நிராகரிக்கிறது. அவங்க பயன்படுத்த தயங்குறாங்க அப்படின்னு பல எதிர்ப்புகள், பல விரக்திகள் காணப்பட்டாலும் இதற்கு ஒரே காரணம் தான் இருக்கு. நம்ம போர் விமானத்துல இன்டெகிரேட் பண்ணி சோதனை செஞ்சு நம்ம முடிச்சிட்டோம். இந்த உத்தம் மற்றும் இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட் பர்ஃபெக்டா ஒர்க் ஆகுது அண்ட் டெக்னிக்கலி தேர் இஸ் நோ இஷ்யூஸ். ஆனா ரியல் வேர்ல்டுல போர்க்களத்துக்கு இறங்கக்கூடிய போர் விமானத்துல ஒரு எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட் இல்ல ஏதோ ஒரு சிஸ்டத்தை நம்ம பொருத்தணும்னா அதற்கு சர்டிபிகேஷன் பெறணும். சர்டிபிகேஷன் அப்படிங்கிறது தர சான்றிதழ், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இது கேப்பபுளான ஒண்ணுதான். போர்க்களத்துல ரியல் டைம் வேர்ல்டுல இது ஒர்க் ஆகக்கூடியது. சொன்ன ஸ்பெசிபிகேஷன், சொன்ன ப்ராப்பர்ட்டிஸ் இதற்கு இருக்கு அப்படின்னு ஒரு தர சான்றிதழ் நம்ம வாங்கணும். அப்பதான் அந்த சிஸ்டம் இல்ல அந்த ஒரு எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட் நம்ம போர் விமானத்துல இன்டெகிரேட் பண்ணி பயன்படுத்த முடியும். ஆனா இந்த சர்டிபிகேட் பெறுவதில் இப்ப ரொம்ப டிலே ஆகிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் 2026 தான் இது கிடைக்கும், இல்ல 2025 எண்டுல தான் இதற்கான சர்டிபிகேட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சைட் பை சைடு நம்ம இந்திய விமானப்படையும் எனக்கு தேஜஸ் MK1 டக்குன்னு வேணும், HAL கழுத்தை நெரிக்கும் காரணத்தினால உருவாக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு 73 தேஜஸ் மார்க் 1Aல இஸ்ரேல் கிட்ட இருந்து பெறக்கூடிய இந்த 2052 அப்படிங்கிற ஏஇஎஸ்ஏ ரேடார் சிஸ்டமும் ஸ்கார்பஸ் எஸ்பிங்கிற எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட்டையும் பொருத்த போறாங்க. அண்ட் ஆஃப்டர் தட் ஒன்ஸ் நமக்கு கிளியர் ஆயிருச்சு, பொருத்திக்கலாம் அப்படின்னு ஒரு தர சான்றிதழ் கிடைச்ச பிறகு அப்ப ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடியதுல நம்ம உத்தம் ஏஇஎஸ்ஏ ரேடாரையும் SRKன்னு சொல்லக்கூடிய ஸ்வயம் ரக்ஷா கவசாங்கிற எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட்டையும் நம்ம பொருத்திக்க முடியும். பட் இதற்கான காரணம் தர சான்றிதழ் கிடைக்கிறதுக்குரிய அந்த காலதாமதம் தான். அடுத்து காவேரி இன்ஜினுக்கான மிகப்பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். காவேரி இன்ஜின் இப்போதைய
ஸ்டேட்டஸ் என்னன்னா, ட்ரை காவேரி இன்ஜின் வேரியன்ட் ஆனது இன்ஃப்ளைட் மற்றும் ஹை ஆல்டிடியூட் ட்ரையல்ஸ் முடிச்சிருக்கு வெற்றிகரமா. அதற்கப்புறம் இப்ப யுசிஏவில இன்டெகிரேட் பண்ண தயாரா இருக்கு அப்படிங்கிற தகவலோட இந்த ட்ரை காவேரி இன்ஜினுக்கான அப்டேட் முடிக்கப்பட்டது. அண்ட் இதை வந்து போர் விமானத்துல பயன்படுத்துறதுக்குரிய ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப்டர் பர்னர் டெக்னாலஜி பொருத்த போறோம் அப்படிங்கிற தகவல்கள் இருந்துகிட்டு இருந்துச்சு. இப்ப நம்ம டிஆர்டிஓ உடைய சேர்மன் மிகப்பெரிய தகவலை சொல்லியிருக்கிறாரு. இந்த காவேரி இன்ஜின் ப்ராஜெக்ட்ன்றது போர் விமானத்திற்கான இன்ஜினை தயாரிக்க போறது இல்ல. நாங்க இந்த ட்ரை காவேரி இன்ஜின் வேரியன்டோடைய இந்த காவேரி ப்ரோக்ராமை நாங்க க்ளோஸ் பண்ண போறோம் அப்படின்னு மிகப்பெரிய அப்டேட்டை கொடுத்திருக்காரு. நம்ம பல பேரும் டிஃபென்ஸ் அனலிஸ்டா இருக்கட்டும், இல்ல நம்ம காணொலியிலே நீங்க பார்த்திருந்தீங்கன்னா, இந்த காவேரி இன்ஜின் மூலியமா இந்தியாவிற்கான போர் விமானம் இன்ஜின் கிடைச்சிச்சுன்னா எவ்வளவு லாபமா நமக்கு இருக்கும், எவ்வளவு ஒரு வரப்பிரசாதமா இந்த ஒரு ப்ராஜெக்ட் அமையும் அப்படின்னு நம்ம பல காணொலியில பல கோணங்கள்ல நம்ம பேசியிருப்போம். நீங்க பல பேரும் அதை பார்த்திருப்பீங்க. ஆனா இப்ப இந்தியாவின் டிஆர்டிஓ சீஃப் திட்டவட்டமா சொல்லிட்டாரு. இந்த ப்ரோக்ராம் ட்ரை காவேரி இன்ஜினோட நாங்க க்ளோஸ் பண்றோம். ஒரு போர் விமானத்திற்கான இன்ஜினை இந்த காவேரி இன்ஜின் ப்ரோக்ராம்ல இருந்து நாங்க எடுக்க போறதில்ல, நாங்க டிரைவ் பண்ண போறதில்ல. ஸோ வி ஆர் கன்க்ளூடிங் வித் திஸ் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி ட்ரையல்ஸ்லாம் சக்சஸ் ஆன இந்த ட்ரை காவேரி இன்ஜினை யூசிஏவி அன்மேண்ட் காம்பேக்ட் ஏரியல் வெஹிக்கலான ஸ்டெல்த் கத்தக்களை பொறுத்துறதுக்கான ப்ராசஸ் தொடங்கிக்கலாம் அப்படிங்கிற கிரீன் சிக்னலும் நம்ம டிஆர்டிஓ சார்பில் கொடுக்கப்பட்டது. ஸோ ஒரு பக்கம் இப்போ உருவாக்கப்பட்டிருக்கும் ட்ரை காவேரி இன்ஜினானது கத்தக்களை இன்டெகிரேட் பண்ணும் வேலை தொடங்கப்படும். அதே நேரத்தில் இந்த ப்ராஜெக்ட் இதோட முடிக்கப்படுது. இதை அடுத்த கட்டத்திற்கு இவங்க கொண்டு போக விரும்பல. அதாவது டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் ஆஃப்டர் பர்னரை உருவாக்கக்கூடிய அந்த இடத்துக்கு இவங்க நகரல, இதோட நிறுத்திக்கிறாங்க. நாங்க க்ளோஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு மறைமுகமா சொல்றதுக்கு பின்னாடி இருக்கும் செய்தி இதுதான். அப்ப ஜிஇயோடைய F404 இன்ஜின் தானாப்பா நம்மளுடைய தேஜஸுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வேற வழி இல்லை, இப்போதைக்கு அதுதான் அப்படிங்கிற தகவல்கள் தான் இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு. சரி, டிலே ஆகிட்டே இருக்கே, அதற்கு என்ன ஒரு சொல்யூஷன், ஸ்டாப் கேப் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கனாலும் அதற்கும் பதில் எதுவும் இல்லை. நம்ம அவங்க எப்போ கொடுக்குறாங்களோ அப்போ வாங்கி பயன்படுத்திக்க வேண்டியதுதான். ஆனா இந்த ஒரு செய்தி நமக்கு கிளியரா ஒரு பாதையை காமிக்குது. இப்போதைக்கு இந்தியா இந்த 90 கிலோ நியூட்டன் 92 கிலோ நியூட்டன் ட்ரஸ்ட்டை தரக்கூடிய ஒரு போர் விமானத்திற்கான இன்ஜினை உருவாக்கும் முனைப்புல இல்ல. ஆல்ரெடி நம்ம இந்திய அரசாங்கம் 5ஆம் தலைமுறை போர் விமானத்திற்கான இன்ஜினை உருவாக்கும் முனைப்பை காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதற்கான இன்கிங் பண்றதுக்கு ஒரு சிறந்த நாடா இந்தியா தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ கம்ப்ளீட்டா நம்மளுடைய இன்ஜினை உருவாக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்களை கொண்ட ரிசோர்ஸை இந்த 5ஆம் தலைமுறை போர் விமான இன்ஜினை உருவாக்கும் இடத்துக்கு தள்ள போறாங்க. சப்போஸ் இந்த ப்ராஜெக்ட் இருந்துச்சுன்னு வைங்களேன், இது ஆஃப்டர் பர்னரா நான் மாத்துறேன் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் இந்தியா கண்டினியூ பண்ணாங்கன்னா, ஒரு குரூப் ரிசர்ச் பீப்புள் இந்த பக்கம் ட்ரை காவேரி இன்ஜினுக்கு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இன்னொரு குரூப் பண்ணுவாங்க சைமல்டேனியஸ்லி 5ஆம் தலைமுறை போர் விமானத்திற்கான இன்ஜினை வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ ஒர்க் லோட் அப்படிங்கிறது கொஞ்சம் இம்பேலன்ஸா போய்கிட்டு இருக்கும். எந்த போர் விமானத்திற்கான இன்ஜின் எப்போ வரும் அப்படிங்கிற டைம் லைனை நம்மளால கொடுக்க முடியாது. காவேரி ப்ரோக்ராம்ல இருந்து போர் விமானத்திற்கான இன்ஜினை எடுக்கிறத நிறுத்திட்டு கம்ப்ளீட்டா நீங்க எல்லாம் 5ஆம் தலைமுறை போர் விமானத்திற்கான இன்ஜினை உருவாக்கும் முனைப்புல இறங்குங்க. முழுமையான ஒரு 5ஆம் தலைமுறை போர் விமானத்திற்கான இன்ஜினை உருவாக்கும் முனைப்புல இப்ப இந்தியா இறங்கி இருக்கிறாங்க. இட்ஸ் எ ஃபியூச்சரிஸ்டிக் மூவ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நமக்கு இப்ப தேவையானது 92 கிலோ நியூட்டன் ட்ரஸ்ட்டை தரக்கூடிய இன்ஜின் இல்ல. நமக்கு தேவையானது ஒரு 120 கிலோ நியூட்டன் தரக்கூடிய இன்ஜின் தான். ஏன்னா 92 அவுடேட்டடா ஆயிருச்சு. நம்மளால தயாரிக்க முடியும் அப்படின்னு காமிக்கிறதுக்கு வேணா நம்ம ஒரு 92 கிலோ நியூட்டன் ட்ரஸ்ட்டை கொண்ட இன்ஜினை உருவாக்கலாம். எக்ஸ்போர்ட் வேரியன்ட்டுக்கு அது லாபமா இருக்கும். ஆனா நமக்கு 120 கிலோ நியூட்டன் ட்ரஸ்ட் தரக்கூடிய இன்ஜின் தேவை. அதற்காக தான் இப்ப நம்ம பல நாடுகிட்டையும் ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். Su-57 தர மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க நமக்கு இன்ஜின் ப்ரோக்ராமுக்கே அவங்க சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது மாதிரியான நமக்கு ஆஃபர்ஸ் இருக்கும்போது நம்மளுடைய ரிசோர்ஸை டைரக்ட் பண்றது ரொம்ப முக்கியம். அந்த டைரக்ஷன்ல தான் இப்ப இது மாதிரி ஒரு முடிவை எடுத்திருக்கிறாங்க நம்மளுடைய டிஆர்டிஓ அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் என்னதான் இருந்தாலும் காவேரி இன்ஜின் ப்ரோக்ராம் கைவிட்டது ஒரு பக்கம் உறுத்தலா தான் இருக்கு. இருந்தாலும் வருங்காலத்தை எண்ணி இது மாதிரி ஒரு காய் நகர்த்தல் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற கோணம் உண்மையாகும் பட்சத்துல இது வரவேற்கத்தக்க செய்தி தான். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். காவேரி ப்ரோக்ராமை ட்ரை காவேரி இன்ஜினோட க்ளோஸ் பண்ணதுக்கான உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறது நமக்கு வருங்காலத்திலேயோ இல்லை ஏதோ ஒரு 5ஆம் தலைமுறை போர் விமான ஒப்பந்தம் நடைபெற்ற பிறகுதான் நமக்கு கிளியரா தெரிய வரும். அது வரைக்கும் இதை பத்தின ஒரு குழப்பங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும். இது போக இன்னொரு செய்தி என்னன்னா, ரஃபேல் போர் விமானம் நாம இப்போ வாங்கி பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய ரஃபேலா இருந்தாலும் சரி, இல்ல வருங்காலத்துல ரஃபேல் எம் நம்ம பிரான்ஸ் கிட்ட இப்ப சமீபமா ஒப்பந்தம் போட்டோம்ல அந்த ரஃபேலா இருந்தாலும் சரி,
இந்தியாவின் ரேடார்கள நாங்க பொருத்தி தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க டசால்ட் ஏவியேஷன். அவங்க தேல்ஸோடைய ரேடார தான் பொருத்தி தருவாங்க. RBE-2 அப்படிங்கிற ரேடார தான் பொருத்தி தருவோம். அண்ட் உங்களுடைய ரேடார நாங்க பொருத்தி தரமாட்டோம் அப்படின்னு அவங்க திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. அண்ட் கூடவே ரஃபேல் போர் விமான இன்ஜினுக்கான MRO ஃபெசிலிட்டி கூடிய விரைவில் ஹைதராபாத்ல ஒண்ணு உருவாக்க இருக்கு. ஸோ அதற்கான இனிஷியேஷனும் எடுக்கப்பட்டாச்சு. இனிஷியேஷன் இன் த சென்ஸ் ஃபேக்டரி கட்டும் ப்ராசஸ் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இந்த வருஷம் இறுதிக்குள்ள அந்த MRO ஃபெசிலிட்டி ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற தகவல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இன்னைக்கான காணொலி இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கான காணொலி உங்களுக்கு அடுத்தடுத்து அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய சம்பவமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். எனக்கும் இந்த செய்தியை படிக்கும்போது அப்படிதான் இருந்துச்சு. ஏன்னா நாம சொன்னது, நம்ம எதிர்பார்த்தது எல்லாமே ஒரு மாதிரி இருந்துச்சு. இப்போ இந்திய அரசாங்கம் பண்றது எல்லாம் வேற மாதிரி இருக்கு. என்ன கணக்குல இது போயிட்டு இருக்கு அப்படிங்கறது இப்போதைக்கு இயர்லியரா ப்ரெடிக்ட் பண்ணி பேச முடியாது நம்மனால. அதனால பொறுத்திருந்து பார்க்கலாம் இது எந்த பாதையை நோக்கி போகுது அப்படிங்கிறத. உங்களின் கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுக்கு பல ஆதங்கங்கள் இருக்கும். பார்த்து கமெண்ட்ல போட்டு விடுங்க. அன்டில் இட்ஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஆயுதம் அறிவோம். அண்ட் இது மாதிரியான தகவல்களை தெரிந்து கொள்ள ஆயுதம் அறிவோம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்டில் இட்ஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஆயுதம் அறிவோம் அண்ட் ஸ்டே டியூன்ட் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.